ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை பிரின்ஸ் தயோங் ஃபிக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுகா பர்த்டே ஸ்பெஷலாக வில்லேஜ் கேர்ள் மேரிட் வித் ரூட் போலீஸ் ஆஃபீஸர் கதை தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை ஆலில் டேக் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க காய்ஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே ஸ்ட்ரைட்டாக போகலாம். வில்லேஜ்காரர்கள்னாலே பிடிக்காது, அந்த லைஃபே எனக்கு செட் ஆகாதுன்னு நினச்சவ சுகா. ஆனால் ஒரு நாள் வில்லேஜுக்கு பொண்ணு பார்க்க வந்த அந்த ஒரு சந்திப்பு அவன் வாழ்க்கையே மாற்ற போகிறது. காதல்னா என்னன்னே தெரியாத ஒரு இன்னசென்ட் வில்லேஜ் பொண்ணை காதலிக்க வச்சு அவன் தனக்கானவனாக ஆக்கிக்கொள்ள போகிறான் என்று அவனுக்கு தெரியாமல் இருப்பவள். அவங்களுடைய காதல் கதையை பற்றி வாங்க ஒரு இன்ட்ரோவில் பார்க்கலாம். இப்போது இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா, உங்கள் பெயர் வயன், நான் இந்த கதையில் உங்களை நீங்கள் அப்படின்னு தான் சொல்லுவேன். நீங்கள் ஒரு பக்கா வில்லேஜ் கேர்ள், உங்களுக்கு அலைன்ஸ் சிட்டியில் பார்க்குறாங்க. ஆனால் உங்களுக்கு வில்லேஜில் இருக்கணும், வில்லேஜ் சைட்லேருந்து பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. பட் உங்களுக்கு சிட்டி சைட்லேருந்து அலைன்ஸ் பார்க்குறாங்க. அண்ட் உங்கள்கிட்ட ஒரு பேட் ஹேபிட் இருக்குது. என்னென்னா இந்த குட்டி குட்டி அழகான பொருட்களை பார்த்தா திருடி வச்சுக்கிறது, குறும்பு பண்ணுறது, அது மாதிரி குறும்புத்தனமாக இருப்பீங்க. அண்ட் நீங்கள் ஒரு இன்னசென்ட் கேர்ள். இந்த பக்கம் சுகா பார்த்தா, சுகா ஒரு இன்ஸ்பெக்டர். அவனுக்குமே அலைன்ஸ் பார்க்குறாங்க. ஆனால் அவனுக்கு வில்லேஜ் கேர்ள்னால் சுத்தமாக பிடிக்காது, வில்லேஜ் கேர்ள்னாலே. அண்ட் உங்கள் ஃபோட்டோவை பார்த்துருப்பான். பார்த்த பிறகு அவனுக்கு பிடிச்சிருக்கும். பார்த்தவொடனே ஃபால் ஆகிருப்பார். ஃபர்ஸ்ட் லவ் அண்ட் சைட் மாதிரி ஃபால் ஆகிருப்பார். இதுக்கப்புறம் உங்கள் லவ் ஸ்டோரி எப்படி இருக்க போகுது. அண்ட் கொஞ்சம் குட்டி குட்டி ரொமான்ஸ் போட்டு கொஞ்சம் ரொமான்டிக்காக இருக்கும். ஸோ அதனால் மறக்காமல் ஹெட்செட்டை வியோ பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே ஸ்ட்ரெயிட்டாக போகலாம். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ப்ரெசன்ட் சீன். சுகா டெஸ்கில் உட்காந்து ஒர்க் தீவிரமாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு ஒரே நிறைய கால்ஸாக வருது. ஜிம்மன் தான் சப் இன்ஸ்பெக்டர். ஸோ அதனால் அவர் ஃபோன் வருது அப்படின்னு சொல்கிறது. ஹிண்டே, ஹே என்ன ஜிம்மனா, இங்கே பாரு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது, அதை விடு, எனக்கு ஒர்க் இருக்குது. அவங்க ஒன்றும் உனக்கு பண்ணல, எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்னவா, உனக்கு ஏதோ பொண்ணு பார்க்குறாங்களாமே, அதுக்கு உன்னை வர சொல்லி கூப்பிட்றாங்க. போடா, என்னால் முடியாது, எனக்கு ஒர்க் இருக்குது. வர முடியாதுன்னு சொன்னேன்னு சொல்லு. டே, அவங்க ஒன்றும் ஃபோனில் மட்டும் சொல்லலை, அவங்க வெளியே தான் நிற்கிறாங்க. போ. என்னது, வெளியே நிற்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு டோரை திறக்கிறான். பார்த்தா அவங்க அம்மா அப்பாலாம் வெளியே தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. சுகா, நீ இப்போ வரப்போறியா இல்லையா? மா, எனக்கு ஒர்க் இருக்குமா. ஒர்க் தான் முக்கியமா? இல்லை, பொண்ணை போய் பார்க்கலாம் வா. டே வாடா. மா, எனக்கு ஒர்க் இருக்குமா. அதேமாரி எனக்கு வில்லேஜ் போனோன்னா சுத்தமாக பிடிக்காது. அந்த பொண்ணு ஆனால் அவ்வளோ அழகாக இருக்குது, நீயே ஃபால் ஆகிடுவ. ஜிம்மு, என்னம்மா சொல்கிறீங்க, அவ்வளோ அழகாக இருக்கா பொண்ணு? ஆமாடா, நீயாச்சும் சொல்லுடா அவனுக்கு வர சொல்லி. ஏய் சுகா, போடா, தான் வர சொல்கிறாங்கல்ல. இப்போது என்னால் ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றிக்கிட்டு வர முடியாதுமா. நீ இப்படிலாம் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். உன்னால் ட்ரெஸ் மாற்ற முடியாதுன்னு எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு உனக்கு டைம் இல்லைன்னு எனக்கு தெரியும். அந்த கையோடு ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு போய் சேஞ்ச் பண்ணிட்டு வா, போய் பார்க்கலாம். மா, எனக்கு இப்போலாம் கல்யாணம் வேணாம்மா. ஏம்மா சொன்னால் புரியாதாம்மா. சுகா, பண்ணுடா, போடா, அவங்க அம்மா சொல்கிற மாதிரி செய். போ சுகா. டேய் ஜிம்மனா, நீயுமா? போடா போடா போடா. ஹிண்டே, நான் பார்த்துக்கிறேன், நீ தீச்சிருவேன். டே அசிங்கப்பட்டாதடா, சைடு கேப்பில் பார்த்துக்கிறேன், போடா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. கடைசியில் அவங்க அம்மா அவங்க அப்பா தான் ஜெயிக்கிறாங்க. சரிம்மா,
நான் போயிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சுகாவும் போயிட்டு ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு வராரு. உடனே அவங்க அம்மா, இப்போ தான் பார்க்க லட்சணமாக இருக்கிற, எப்போ பார்த்தாலும் உன்னை போலீஸ் ட்ரெஸ்ஸில் பார்த்து எனக்கே என் பையன்தானா அப்படின்னு சொல்லிட்டு டவுட் வர அளவுக்கு இருக்கிற. சரிம்மா வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லோரும் வந்து காரில் போகிறீங்க. போகும்போதே நடுவில் வந்து பஞ்சர் ஆகிடுது. உடனே சுகா, அம்மா என்னம்மா கார் பஞ்சர் ஆயிடுச்சு போலக்குது, அவசர குணமாக இருக்குது, சரி இந்த பொண்ணு வேணாம், நம்ம இப்படியே போயிடலாம். சுகா அதெல்லாம் முடியாது, என்ன பண்ணுற, ஜீப் எடுத்துகிட்டு வா. அம்மா அது கவர்மெண்ட் வண்டிப்பா, ஒரு தடவை தானே, போய் எடுத்துகிட்டு வா. அம்மா போ, சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாரும் ஜீப்பில் ஏறி வராங்க. இந்த சைடு உங்களை பார்த்தா, அக்கா ஏக்கா சோகமாக இருக்க, எதையோ யோசிச்சுக்கிட்டு இருக்க. ஆமாம், திரும்பவும் எனக்கு கல்யாணமா, பொண்ணு பார்க்குறாங்களாம். எத்தனை தடவை தான் பார்ப்பாங்களோ, இப்போ வேற அவங்க வந்து பார்க்க போகிறாங்களாம். ஏதோ ஒன்றை பண்ணி போன தடவை தப்பிச்சோம், இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலையே. அக்கா நான் வேணால் போன தடவை மாதிரி கல் தூக்கி வர மாப்பிள்ளை மேலே போட்டுருவா, அதே தான் எல்லா தடவையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம், திரும்பவும் அது பண்ணோன்னா டவுட் ஆகிடும். அப்படி இல்லை, சரி அப்போது என்ன பண்ணுறது, சரி மாப்பிள்ளை பைக்கில் தானே வருவார், அவருடைய பைக்கை நான் பஞ்சர் பண்ணி விட்டுறவா. அதுவும் முடியாது. ஏன்னா அங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அவங்க சித்தப்பா வந்து வழியிலே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. அது முடியாது, சரியா, இப்போ புரியுதா. அதே மாதிரி வந்து இன்னொரு பைக்கில் வரப்போதில்லை, அவர் ஏதோ ஒரு பெரிய இடமா, அதனால ஜீப்பில் தான் வரப்போகிறாராம் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. என்னதுக்கா பெரிய இடமா? இப்போ என்ன பண்ணுறது, அதான் எனக்கும் தெரியல. என்னை இந்த தடவை கட்டி வேறு வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க போலக்குதே. ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசின்னு இருக்கீங்க. அப்போது உங்கள் அம்மா வந்துட்டு பின்னாடி வந்து நின்றுட்டு, வயன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, திரும்ப ஏதாவது பிளான் போட்டுக்கிட்டு இருக்கீங்களா இந்த குட்டி குஸ்கான்ஸ் கூட உட்காந்துக்கிட்டு. அம்மா 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 எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலம்மா, எனக்கு வேணாம், அப்படியே ஒன்று போட்டனா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பக்கத்தில் ஒரு சொம்பு இருக்குது, அதை எடுத்து மண்டியிலே போடுறாங்க. அம்மா வலிக்குதும்மா, என்னம்மா பண்ணுற, மரியாதை வேணான்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அப்படியே இன்னொன்று போடுவேன் மண்டையிலே. அம்மா எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லைம்மா, எனக்கு இந்த கல்யாணம்லாம் வேணாம்மா, கம்முன்னு போய் சொல்கிறத செய், மரியாதையாக இந்த புடவையை கட்டிக்கிட்டு வா போ. அம்மா போ. நீங்கள் வந்து ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க வேணாமான்னு சொல்லிட்டு. உங்கள் அம்மா நீங்கள் சொல்கிறதெல்லாம் காதலே வாங்கிக்கல, அவங்க பாட்டு ஒரு 10 வீட்டுக்கு போய் சொல்லின்னு இருக்காங்க, ஏதோ பெரிய பிரம்மாண்டமாக கல்யாணமே நடத்திடுற மாதிரி வந்து போய் சொல்லின்னு இருக்காங்க. உடனே நீங்களும் வந்து ஒன்றும் பண்ண முடியாது, போய் குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு போய் குளிக்கிறீங்க. குளிக்கும் போது அப்படியே யோசிக்கிறீங்க, இப்போ என்ன பண்ணுறது, இப்படி எப்படி நம்ம துரத்துறது, என்ன பண்ணுறதுனே தெரியல. சோப்பு கண்ணில் படுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து அப்படியே குளிக்கிறீங்க. குளிச்செல்லாம் முடிச்சுட்டு உங்கள் அம்மா கொடுத்த புடவையை வந்து கட்டிக்கிட்டு உட்காந்து யோசிக்கிறீங்க. ஐயோ என்ன பண்ணுறது, இப்போது ஒருவேளை வீட்டை விட்டு ஓடிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜன்னலேருந்து எட்டி பார்க்குறீங்க. வெளியே பார்த்தா உங்கள் பெரியப்பா அத்தை சித்தியெல்லாம் வெளியே வாசல்லே நின்று இருக்காங்க. வெளியவோ போக முடியாதே, இவங்களையெல்லாம் இது பண்ணிட்டு போகிறதுல ரொம்ப கஷ்டம். அடுத்து என்ன பண்ணுறது, எல்லாம் விஷம் பிடிச்சி செத்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது விஷம் இருக்குமான்னு தேடுறீங்க. கட்சியில் ஏதோ மருந்து மாதிரி கிடைக்கிது.
இது ரொம்ப கசக்குமே, இதெல்லாம் குடிச்சு சாக முடியாது. ஃபஸ்ட்டு நம்ம எதுக்கு சாகணும்? செத்துட்டோன்னா நம்ம இந்த பூமியிலே வாழ முடியாது. அவனுக்காக நம்ம சாகணுமா? இல்லை வர மாப்பிள்ளையை போட்டு தள்ளிடலாமா? அதுவும் முடியாதே. இப்போ என்னதான் பண்ணுறது? எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லையே. எனக்கு வில்லேஜ்லேயே தான் பாம்பளையை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. ஆனால் எங்கள் வீட்டில் சிட்டியில் தானே பார்க்குறாங்க. சரி பார்த்ததும் பார்த்தாங்க, நார்மல் பையனாக பார்க்காம ஒரு போலீஸ் பையனா. ஐயோ, போலீஸ் பையனை கண்டுபிடிக்கிறாங்களே. நானே ஒரு திருட்டு குட்டி, நான் பண்ணுறதெல்லாம் கண்டுபிடிப்பானேவோ. என்னதான் பண்ணுறது? இல்லை வர மாப்பிள்ளைக்கு டீயில் உப்பை கலக்கி கொடுத்துடலாமா? இல்லை வேணாம், அவன் வேற போலீஸு. ஏதாவது பிரச்சனை பண்ணாலும் எல்லாம் முடிஞ்சிடும், கதையே முடிஞ்சிடும். என்னதான் பண்ணுறது? வீட்டை விட்டு ஓட முடியாது, சாகவும் முடியாது, அவனையும் சாவடிக்க முடியாது. என்ன பண்ணுறது? அவ்வளோதான், நீ லாக்கு, எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. உங்களுக்கு இது வரைக்கும் 26 மாப்பிள்ளை பார்த்துக்கிறாங்க. நீங்கள் எல்லாரையுமே ஏதாவது பண்ணி அப்படியே ஓட விட்டுருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இந்த வில்லேஜ்லே தான் இருக்கணும். ஏன்னா நீங்கள் இங்கே தான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே இந்த வில்லேஜில் தான். ஸோ அதனால் உங்களுக்கு இந்த வில்லேஜ்லே தான் இருக்கணும். சிட்டி மாப்பிள்ளை பார்த்தா சிட்டிக்கு ஓடணுமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அது வேறு ஒன்று. இதை வேறு போலீஸ் மாப்பிள்ளை, நீங்களே சின்ன வயசுலேருந்து திருடுறாள். ஸோ இந்த திருட்டெல்லாம் கண்டுபிடிச்சிருவானே அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே ஒரு பக்கம். ஸோ அதனால் உங்களுக்கு எல்லா இதுலேயும் எதோ பண்ணுவீங்க. ஆனால் இந்த கூட நல்லா லாக் ஆகிட்டீங்க. உங்களை பார்க்க வர மாப்பிள்ளை யாரெல்லாம் வேற யாருங்க, நம்ம சுகா தான் பார்க்க வராரு. ஸோ உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே யோசிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. ஸோ அப்போ திரும்ப உங்கள் அம்மா வராங்க. வயன் என்னடி புடவையை மட்டும் கட்டிக்கிட்டு இருக்க? அம்மா நீ புடவை தானே கட்ட தான் புடவையை கட்டின்னு இருக்கேன். ஐயோ மக்கு, பையன் பார்க்க வராரு, நீ என்ன லூஸ் மாதிரி புடவையை மட்டும் கட்டிக்கிட்டு இருக்க? அங்கே இருக்குது பாரு, அந்த நகைகளையும் எடுத்து போடு. அம்மா எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லைம்மா. போலீஸ் மாப்பிள்ளை வேற, அப்படியே எனக்கு பயமாக இருக்குது. ஏன் உனக்கு பயமாக இருக்குது? நீ திருடியா பயப்படுறதுக்கு போலீஸை பார்த்து? ஹே வயன், இன்னும் ஏதாவது திருட்டு வேலை? மாமா அதெல்லாம் நான் இப்போ சின்ன வயசுலேயே விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அம்மா அப்படியே சிரிச்சுட்டு சரி, உனக்கு எல்லாருமே வில்லேஜ்லேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், நீயாச்சும் போய்ட்டு சிட்டியில் வாழு சந்தோஷமா, சரியா? போய் அந்த நகையெல்லாம் எடுத்து போடு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா போகிறாங்க. நீங்கள் அதை அப்படியே பார்த்துன்னு யோசிச்சுன்னு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் உன்னால் முடியும் வயன், நீ எதை நினச்சாலும் பண்ண முடியும், இதையே எப்படியாவது பண்ணிடு, எதாவது பண்ணி நிறுத்திடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுன்னு இருக்கீங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் போகுது. அதுக்கப்புறமா சுகா அம்மா அப்பா எல்லாருமே உங்கள் வீட்டுக்கு வராங்க ஜீப்பில். இந்த வரனை யார் பார்த்ததுன்னா, சுகாவை யார் பார்த்ததுன்னா உங்கள் பெரியப்பா தான் பார்த்துருப்பாரு, ஓகேவா? ஸோ உங்கள் பெரியப்பா பார்த்ததுனால இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா நினச்சிட்டு தான் உங்களுக்கு இந்த மாப்பிள்ளையை ஓகே பண்ணி பார்க்குறாங்க, ஓகேவா? யார் இந்த வரனை பார்த்தாங்கன்னு தெரியணும்ல, அதுதான். 2 பேரும் ஜீப்லேருந்து இறங்கிட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே வராங்க. நீங்கள் ஜீப் சவுண்ட் கேட்டுட்டு ஒருவேளை வந்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எட்டி பார்க்குறீங்க. பார்த்தா சுகா செம்ம ஃபிட்டாக அழகாக இருக்காரு. உடனே நீங்கள் இவ்வளோ அழகாக இருக்காரு, கட்டிக்கலாமா? வேணாம், நமக்கு சிட்டி பாய்லாம் வேணாம், வில்லேஜ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்குள்ளே யோசிச்சுக்கிறீங்க. அதுக்கம்மா சுகா உங்கள் அம்மா அப்பா 3 பேரும் உட்காராங்க. உங்கள் அம்மா மேலே வயன் கீழே வாடி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நீங்கள் ஏதோ அடிக்க போகிற மாதிரி முந்தானியை இடுப்பில் சுருகிது அந்த மாதிரி நடந்து போகிறீங்க. உடனே பார்த்துட்டு எல்லோரும் செம்ம ஷாக் ஆகிட்டு உங்கள் அம்மா கேட்குறாங்க, வயன் என்னடி பண்ணுற, ஏன் நீ இப்படி நின்றுக்கிற, முந்தானி மூணு இறக்க? அம்மா எனக்கு நானே சொல்லிக்கிறேன், அவர்கிட்டயே சொல்லிக்கிறேன்,
ஏங்க எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை. எனக்கு சிட்டி பாயை பிடிக்காது. எனக்கு வில்லேஜில் தான் கட்டிக்கணும். எனக்கு இந்த கல்யாணத்தில் சுத்தமாக சம்மதமே கிடையாது. அதனால் நான் சொல்கிறதோட நீங்களே சொல்லிடுங்க இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிற்கிறீங்க. உடனே உங்கள் அம்மா வந்துட்டு என்னடி சொல்கிற அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. உடனே சுகாவுக்கு செம்மையாக சிரிப்பு வருது நீங்கள் பண்ணுறதை பார்த்து. அப்படியே அந்த சிரிப்பை அடக்கிக்கிட்டு அவங்க அம்மா கிட்ட, அம்மா என்னடா அம்மா இந்த பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இவ்வளோ நேரம் வில்லேஜ் கேர்ளையே கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு தான் நினச்சேன். பட் இந்த பொண்ணு எனக்கு ஓகே. நான் கட்டினா இவ்வளோ தான் கட்டுவேன். இந்த பொண்ணை நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே அவங்க அம்மாவுக்கு என்னது அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக்கிங்காக இருக்குது அவங்களுக்கு. இவ்வளோ நாள் வேணான்னு சொல்லிட்டு இப்போ வேணுன்றானே அப்படின்ட்டு. உங்களுக்கு என்னது வேணுமா? நான் வேணான்னு தானே சொன்னேன். இவரில் வேணும்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நெயில்ஸ் அப்படியே பைட் பண்ணிக்கிட்டே போச்சு கட்டி வச்சிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எதுவும் சொல்ல வரீங்க. உடனே உங்கள் அம்மா அப்படியே உங்கள் வாயை பொத்திட்டு, அவள் சொன்னதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க, உங்களுக்கு சரியா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவங்க அம்மா, அது சின்ன பிள்ளை, அது தெரியாமல் சொல்லியிருக்கோம், எங்கள் பையனுக்கு ஓகேவா அப்படின்னு சொன்னோன்னே அவர் அப்படியே உங்களை கூறுறாரு. உடனே நீங்கள் அப்படியே நெயில்ஸ் எல்லாம் பைட் பண்ணிக்கிட்டே அப்படி முறைக்கிறீங்க. அவர் அப்படியே உங்களை பார்த்து பிளிங்க் பண்ணிவிட்டு சிரிக்கிறாரு. உடனே பிடிச்சிருக்கு, எங்கள் பொண்ணுக்கும் பிடிச்சிருக்குறாங்க. உடனே நீங்கள் என்னது பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. உடனே ஒயன் அந்த மாதிரிலாம் பண்ணாத, மூடிட்டு ஒன்று நின்றுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நீங்களும் நகத்தெல்லாம் கழிச்சிக்கிட்டு இருப்பீங்களா, அதெல்லாம் விட்டுட்டு அப்படியே கம்முன்னு நிற்கிறீங்க. உடனே கொஞ்ச நேரம் அப்படியே போகுது. எல்லோரும் வீட்டை சுற்றி பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க சிட்டி, இது வில்லேஜில். ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்குறாங்க. நீங்களும் சுகாவும் மட்டும்தான் இருக்கீங்க அந்த இடத்துல. சுகா அப்படியே உங்கள் கிட்ட வராரு. உடனே நீங்கள் அப்படியே பேக் போயிட்டு, இப்போ எதுக்கு கிட்ட வரீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஏன் உனக்கு சிட்டி பாயை பிடிக்கல அப்படின்னு கேட்டோடனே, இல்லை நான் வில்லேஜ்லேயே பிறந்து வளர்ந்ததுனால எனக்கு வில்லேஜில் கட்டிக்கணும்னு ஆசை தான். அப்போது நான் வேணா வில்லேஜுக்கு வந்துடவா? வேணாம். ஏன்? ஏன்னா மாமியார் வீட்டுக்கு தானே மருமக போகணும். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் நினச்சேன்னா வரலாம், வந்துடவா? இல்லை நானே வரேன். இப்போ இந்த கல்யாணத்தில் உனக்கு ஓகேவா? ஓகே அப்படின்ற மாதிரி நீங்கள் தலையாட்டுறீங்க. உடனே டக்குன்னு உங்கள் ஹிப்பில் கை வச்சுட்டு கிட்ட இழுக்கிறாரு. ஏன் அந்த இடத்துல கை வைக்கிறீங்க? உனக்கும் எனக்கு கல்யாணம் ஆக போதில்ல, அப்போ இனிமேல் என் பொண்டாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. உடனே சிவா உங்களை கிட்ட இழுத்துட்டு, இங்கே கொஞ்சம் கிட்ட வாயே, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். இதுக்கு மேலேயும் கிட்ட வரணுமா? இல்லைங்க, இப்படியே நீங்கள் பேசுக. அது அப்படின்னு அவர் சொல்ல வரும்போது டக்குன்னு உங்கள் கூட ஸ்டார்டிங்கில் ஒரு குட்டி குஸ்கான்ஸ் பேசியிருந்ததுங்க. ஒரு 5-6 பசங்க, அதுங்க டக் டக்குன்னு ஓடி வருதுங்க. உடனே அதை பார்த்த சுகா அப்படியே உங்களை ஹிப்லேருந்து கழுத்துட்டு தள்ளி போய் நிற்கிறாரு. உடனே நீங்கள் அப்படியே இப்போ என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி அப்படியே நின்று இருக்கீங்க. உடனே அந்த பசங்க அக்கா அக்கா என்னடா அக்கா நீ சொன்ன, நான் என்ன சொன்னேன்? அதாக்கா வர மாப்பிள்ளைக்கு எப்படியாவது அனுப்பிட்டு அதுக்காக நாங்கள் என்ன பண்ணிட்டோம், அவர் வந்த ஜீப்பில் டயரை பஞ்சர் பண்ணிட்டோம். எப்படி பண்ணீங்க? வெளியே எல்லோரும் இருக்காங்களே, நாங்கள் பண்ணிட்டோம் அது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைத்தனமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சுகா டக்குன்னு ஒரு ஐப்ரோவை ரைஸ் பண்ணிவிட்டு முறைக்கிறாரு. உடனே நீங்கள் சிரிச்சிட்டு, இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை
அவங்க தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே வந்து அப்படியே எல்லாரும் உள்ளே வந்துடுறாங்க. சிவாவும் சரின்னு சொல்லிட்டு போயிட்டு சோஃபாவில் உட்காந்துடுறாரு. சுகா அம்மா அப்பாலாம் வந்துட்டு, நீங்கள் 2 பேரும் பேசிட்டிங்களா, என்னாச்சு? நாங்கள் 2 பேரும் பேசிட்டோம். நீம்மா என்னடா, அவளுக்கு ஃபோனை கொடு. என்னது, ஏன் ஃபோன் எதுக்கு தர? அவளுக்கு ஃபோன் இல்லையா என்கிட்ட பேசுகிறதுக்கு, அதனால் வந்து உன் ஃபோனை நீ கொடுமா, நான் உனக்கு புதுசாக ஒரு ஃபோன் வாங்கி தரேன். ஐயோ எனக்கு வேணாங்க, எனக்கு அதெல்லாம் யூஸ் பண்ண தெரியாது. யூஸ் பண்ண தெரியாதா? அப்போ சரி வா, நான் உனக்கு சொல்லித்தரேன். சொல்லித்தரீங்களா? ஆமாம், நான் சொல்லித்தரேங்க வா அப்படின்னு கூப்பிட்றாங்க. உடனே நீங்கள் வந்து உங்கள் அம்மா அப்பா வந்து பார்க்குறீங்க. உடனே வந்து உங்கள் அப்பா வந்து, அதெல்லாம் வேணாப்பா, நீங்கள் இன்னும் கல்யாணம் ஆகாத தம்பதிகள், ஸோ கல்யாணம் ஆன பிறகு வந்து நீ சிக்கியில் போயிட்டு என்ன வேணாலும் பண்ணிக்கோப்பா, இப்போ வேணாம். ஆனால் வேணாப்பா, இது கிராமம், 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க, அதனால் வேணாப்பா. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து நல்லா ஓப்பனாக சொல்லிடுறாரு. சுகாக்கான ஒரு மாதிரி ஆகிடுது. அவர் அப்படியே வந்து அமைதியாக ஆயிடுறாரு. உடனே அவங்க அப்பா, சுகா அப்பா, சரி எல்லாம் பேசியாச்சு, நாங்கள் போகிறோம். சரி சுகா போகலாமா? சரிப்பா. அப்படியே வந்து சுகாவுக்கு காலாக வருது போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து. அவர் எல்லாத்தையும் அப்படியே கட் செய்கிறாரு. ஸோ அப்படியே சரின்னு சொல்லிட்டு வந்து போகிறாங்க. சுகா உங்களையே பார்த்துக்கிட்டு போகிறாரு. நீங்களும் அப்படியே அவரை பார்த்துக்கிட்டு அப்படியே மேலே போயிடுறீங்க. ஸோ சுகா அப்படியே வெளியே வந்துட்டு பார்க்குறாரு. நீங்கள் வந்து உங்கள் ரூம் ஜன்னல் வழியாக வந்து பார்க்குறீங்க. அவரும் உங்களை பார்க்குறாரு. அவரால் ஒன்றுமே பேச முடியல. எல்லோரும் உங்களை வெளியே நின்றுக்கிட்டு இருக்கிறதுனால ஒன்றுமே இல்லை. ஸோ அதனால் அவர் அப்படியே உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கார். நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்டு ஒரு சிரிச்சிட்டு டக்குன்னு திரும்பிடுறீங்க. அவரும் அப்படியே விட்டுடுறாரு. ஸோ நீங்கள் திரும்பிட்டு போய் பெட்டில் வந்து உட்காந்துருங்க. அழகாக தான் இருக்கிறது. இவரை நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம், அழகாக தான் இருக்கார். ஆனால் இப்போவே இடுப்பை பிடிச்சிட்டாக. இப்படி தான் இருப்பாக போல் சிட்டி ஆளுங்கன்னா. ஆனாலும் அழகாக தான் இருக்கார் என் வீட்டுக்காரு அப்படின்னு நீங்கள் வந்து அப்படியே வந்து நெயில்ஸை பைட் பண்ணிக்கிட்டே வந்து நினைக்கிறீங்க. ஸோ அப்புறமா உங்கள் அம்மா மேலே வந்துட்டு, ஒயன் கீழே வாயேன் அப்படின்னு கத்துறாங்க. உடனே வந்து நீங்கள், ஐயோ அம்மா எதுக்கு கூப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே போகிறீங்க. போனோடனே உங்கள் அம்மா, ஒயன் இன்னைக்கு என்னடி நம்ம மானத்தையே வாங்கியிருப்ப தெரியுமா உனக்கு? என்னடி பைத்திய காட்சி மாதிரி வந்து நின்ன? எல்லாரும் மாதிரி வந்து இப்படியே திருத்தி விட்டே போகலான்னு நீ பார்த்தியா? ஆனால் நாங்களாம் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். தேதியெல்லாம் குறிச்சாச்சு. என்னம்மா தேதி குறிச்சிட்டிங்களா? எப்போ? வர வெள்ளிக்கிழமை நிச்சயதார்த்தம், அதுக்கு அடுத்த வாரம் கல்யாணம், அவ்வளோதான். நீ நினச்சது எல்லாமே இங்கே முடிஞ்சு போச்சு, சரியா? இப்போ போ அப்படின்னு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. உடனே நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சு விட்டு, அப்புறம் என்னத்துக்குமா என்னை திட்டுற அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. உடனே உங்கள் அம்மா, இன்னைக்கு நீ பணத்துக்கு தொட்டப்பட்ட பீய போது பாரு அப்படின்னு சொல்லிட்டு தொடப்பக்கட்டை எடுக்கிறாங்க. உடனே நீங்கள் அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுகவே ஆரம்பிச்சிடுறீங்க. அம்மா வேணாம்மா வேணாம், நான் இனிமேல் இந்த மாதிரி பண்ணவே மாட்டேன். பண்ணுறது அதான் எல்லாம் தேதியெல்லாம் குறிச்சு எல்லாம் முடிச்சாச்சே. இனி நீ ஏதாவது பண்ணணும்னு நினச்ச அவ்வளோதான் உனக்கு. நான் இனி எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரே ஓட்டம் மேலே ஓடிடுறீங்க. உடனே உங்கள் அம்மாவும் அப்படியே சிரிச்சுட்டு போயிடுறாங்க. நீங்கள் அப்போது இவர் கூட தான் நம்ம கல்யாணம் நடக்க போதா? சந்தோஷமாக தான் இருக்குது, இருந்தாலும் ஏன் பயமாக இருக்குன்னே தெரியல போலீஸுன்னு சொல்லிட்டு. ஆனால் நல்லா அழகாக தான் இருக்காக.
அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்களும் அப்படியே யோசிச்சுட்டு விட்டுடுறீங்க. இப்படியே வந்து நைட் ஆகுது. நைட்டு வந்து நீங்கள் உங்கள் ரூமில் தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ வந்து உங்கள் ஜன்னல்லேருந்து ஒரு கல் எரியிற சவுண்டு வந்து கேட்குது. உடனே நீங்கள் ஏஞ்சிட்டு என்ன கல் எரியிற சவுண்டு கேட்குது, ஏதாவது பேயே இருக்குமோ, வேணாம் நான் ஜன்னல் பக்கம் போய் திறக்கலாம் மாட்டவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போத்திட்டு படுக்கிறீங்க. அப்போ கரெக்டாக வந்து ஒரு விசில் சவுண்ட் கேட்குது. யார் அது விசில் அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போயிட்டு ஜன்னல் கதவை திறந்து பார்த்தா கீழே சுகா. கீழே வாடி. நான் வரமாட்டேன், கீழே வா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உடனே கீழே பெரியப்பா இருக்காக. இல்லைங்க எல்லாரும் படுத்துட்டாங்க, நீ கீழே வாடி அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நீங்கள் வந்து அப்படியே மெதுவாக நடக்கிறீங்க. நீங்கள் கொலுசு சவுண்டு கேட்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கொலுசு வளையல் அதெல்லாம் அவுத்து வச்சுட்டு உங்கள் புடவையை தூக்கிக்கிட்டு அப்படியே மெதுவாக நடந்து போகிறீங்க. போய்கிட்டே இருக்கும்போது கதவுக்கிட்ட வந்து உங்கள் பெரியப்பா பார்த்துட்டு இருக்காரு. ஐயோ, வேறு இடமே இல்லையா பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் கால் எடுத்து அப்படி வைக்கிறீங்க. உடனே வந்து உங்கள் பெரியப்பா அப்படியே திரும்பிடுறாரு. இப்படியே படுத்துக்க பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் மெதுவாக கதவை தந்துட்டு எப்படியோ வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. அப்போ சுகா வெளியில் நின்று இருக்காரு. உடனே ஒரு கையை பிடிச்சி உங்கள் வீட்டு பின்னாடி ஒரு சந்து இருக்குது, அந்த சந்து கூட்டிகிட்டு போயிட்டு, நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க, நைட் ஆச்சு, இந்த நேரம் நீங்கள் இன்னும் போகலையா, உங்கள் அப்பா அம்மாலாம் வந்து இன்னும் இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. உடனே வந்து அவர் அப்பா அம்மா கிடையாது, அத்தை மாமா அப்படின்னு சொல்லு. சரி, நான் அத்தை மாமானே சொல்கிறேன். அத்தை மாமாலாம் எங்கே? அவங்களாம் போயிட்டாங்க. இப்போ நம்ம 2 பேர் தான் பேசுகிறோம், அவங்களெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். சரி, உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நீங்கள் என்ன கேட்குறமா இருந்தாலும் தள்ளியே நில்லுங்க, நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் பேசிக்கலாமே. இப்போது நான் போகிறேனே, எனக்கு பயமாக இருக்குது. எதுக்கு பயம்? யாரும் வரமாட்டாங்க, நீ பயப்படலாம் தேவையில்லை. ஆனால் எனக்கு பயமாக இருக்குது. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாண்டி. என்ன டீலாக பேசுகிறீங்க? எனக்கு நீ பொண்டாட்டியாக போகிறவ தானே, அப்போ ஒன்று நான் டீன் போட்டு பேசக்கூடாதா? பேசலாம். சரி, நமக்கு 1 வாரத்தில் கல்யாணம் போகுது, அதுக்கப்புறமா நீ என் பொண்டாட்டி ஆகிடுவ. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? எனக்கும் பிடிச்சிருக்கு. ஆனால் நீங்கள் போலீஸாக இருக்கீங்க. ஆமாம், நான் போலீஸ் தான். ஏன் உனக்கு அதற்கு என்ன? அதனால எனக்கு பயமாக இருக்குது. பயமாக இருக்கா? ஏன் உனக்கு போலீஸ்னாவே பிடிக்காதா? அப்படி இல்லை, பிடிக்கும். எதாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம், இப்போ வேணாம். எனக்கு நீ சொல்கிற நேரத்துக்குலாம் வந்து போக முடியாது. நானே இப்போ நீ என் ஜீப்பை பஞ்சர் ஆக்கி விட்டுட்டேன்னு சொல்லிட்டு தான் இங்கே இருக்கேன். அதனால் இப்படியெல்லாம் நம்ம பேசிக்கணும். இல்லை வேணாங்க, யாராவது பார்த்துட்டாங்கன்னா பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நவுரலான்னு பார்க்குறீங்க. உடனே அவர் வந்து உங்கள் கையை பிடிக்கிறாரு. உடனே நீங்கள் அப்படியே வந்து என்னை விடுங்க, நான் போகிறேன் ஒரு மாதிரி அழுகுற மாதிரி சொல்கிறீங்க. உடனே ஏண்டி அழுகுற? அதுக்கு போயிட்டு நான் கையை தானே பிடிச்சேன். இல்லை, என்னை விடுங்க, நான் போகிறேன் அப்படின்றீங்க. அம்மா அழுகுற மாதிரி. உடனே உங்களை பிடிச்சிட்டு, எதுக்கு இப்போ போகிறேன்? பயப்படாத, யாரும் பார்க்க மாட்டாங்க, பயப்படாத. சரி, இந்த அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளை தராரு. உடனே நீங்கள் இது என்னது அப்படின்னு கேட்குறீங்க. உடனே இது தெரியாதா? இது ஃபோனு,
இதை வச்சுக்கோ, நான் உங்ககிட்ட டெய்லி பேசணும், அதனால இதை வச்சுக்கோ, ஒன்றுமே இல்லை. கால் வரும், அதில் ஒரு பச்சை பட்டன் இருக்கும், அதை தள்ளி விடு. அப்புறம் பேசி முடித்த பிறகு சிவப்பு பட்டனை தட்டு, கட் ஆகிடும், அவ்வளோதான். டெய்லி பேசிக்கலாம். இல்லை வேணாம், அம்மா தெரிஞ்சால் அடிப்பாங்க. அடிப்பாங்களா? ஆமாம் வேணாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வச்சுக்கோ. நான் உங்கள்கிட்ட டெய்லி பேசணும்னு எனக்கு தோணும், அதனால் பேசணும், இதில் தான் பேச முடியும் நம்மளால், வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. உடனே ஒரு டக்குன்னு அப்படியே உங்கள் கிட்ட வந்துட்டு உங்கள் ஃப்ராக்ரன்ஸை ஸ்மெல் பண்ணுறாரு. உங்களதுலேருந்து செம்மையான ஒரு ஸ்மெல் வருது. என்னடி போட்டிருக்க, இப்படி ஆளை தூக்குது? அது ஷீக்காவா? அப்படின்னா உங்களுக்கு தெரியாதா? தெரியாதே. ஏன்டி இப்படி பண்ணுற? நான் என்னங்க பண்ண உங்களை? இல்லை, நான் கல்யாணமே பண்ண மாட்டேன்னு இருந்த என்னையே இப்போ பின்னாடியே சுற்ற வச்சுட்டேடி. பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருந்தா நான் எப்படி போலீஸ் வேலைலாம் பார்க்குறது? பின்னாடியே சுற்றணும்னு தோணுதடி அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நீங்கள் போலீஸா அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. உடனே அவர் வந்து நான் போலீஸை விட பெருசு அப்படின்னு சொல்கிறீங்க. உடனே என்னது போலீஸை விட பெருசா? ஐயோ இவர் என்ன பெரிய ஆள் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் மனசுலேயே நினச்சிட்டீங்க. அப்போது உங்கள் பெரியப்பா இரும்புகிற சவுண்டு கேட்குது. உடனே நீங்கள் ஐயோ பெரியப்பா ஐயோ எனக்கெல்லாம் இந்த ஃபோனெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துட்டு அப்படியே பதறீங்க. அப்படியே போகலான்னு பார்க்கும்போது உங்களை டக்குன்னு பின்னாலேருந்து சுகா கட்டி பிடிக்கிறாரு. உடனே உங்கள் இதயமே உடனே கீழே விழுந்துடுற மாதிரி அப்படி துக்குது. உடனே சுகா என்னடி ஆச்சு? இரும்ப தானே செஞ்சாரு? ஐயோ என்னை விட்டுருங்க, நம்ம மாட்ட போகிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. உடனே அவர் டக்குன்னு உங்கள் வாயை மூடிட்டு ஏண்டி கத்துற, அமைதியாக பேசு, நான் போலீஸ் திருடுங்க கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஐயோ என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் போகுது. நீங்கள் 2 பேருமே கீழே மண்ணில் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. அவர் அவ்வளோ பெரிய போலீஸ். நீங்கள் ஆனால் அவரை மண்ணில் உட்கார வச்சுட்டீங்க. உடனே அவரே சிரிக்கிறாரு. உடனே நீங்கள் ஏன் சிரிக்கீங்க? அதுவா, நான் எவ்வளோ பெரிய போலீஸ் தெரியுமா சிட்டியில், ஆனால் என்னை பொண்ணு பார்க்க இப்போ என்னை மண்ணில் உட்கார வச்சுட்டேடி பொண்டாட்டி அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நீங்கள் சரி எதாக இருந்தாலும் எங்கள் அப்பா கிட்ட பேசிக்கோங்க, எதாக இருந்தாலும் நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம், கல்யாணத்துக்கு அப்புறம். இப்போ என்னை விடுங்க, நான் அப்புறமா பேசுகிறேன் உங்கள்கிட்ட, எதாக இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் நான் உங்களுக்கு தான். இப்போ என்னை விட்டுருக அப்படின்னு சொல்கிறீங்க. உடனே உங்கள் அப்பா கிட்ட நான் நாளைக்கே பேசுகிறேன், சரியா? பயப்படாதடி, உன்னை நான் இன்னும் விட்டுலாம் போயிட மாட்டேன், சரியா? இப்போ எதுக்கு நீ இப்படி பயப்படுற அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நீங்கள் ஐயோ என் நிலமை புரியாமல் பேசுகிறீங்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. உடனே நீங்கள் ஏஞ்சி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சிக்கிறீங்க. அப்போ உங்களுடைய புடவை முந்தானி சுகாவுடைய வாட்சில் மாட்டிக்குது. ஸோ மாட்டினோடனே ஃப்ரண்ட்டில் இருக்க முந்தானி விழுந்துருது. உடனே நீங்கள் அப்படியே கையில் பிடிச்சிக்கிட்டு பார்க்குறீங்க. உடனே அவர் பார்க்கணும்னு தோணுது, ஆனால் பார்க்க முடியாத நிலமையில் அப்படியே கேட்குறாரு. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்னங்க வேணும்? எனக்கு ஒன்று கூட. என்னது? எனக்கு ஒன்று கன்னத்தில் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்தை காட்டுறாரு. ஒன்று நீங்கள் ஐயோ என்னை விட்டுருங்க, தயவுசெய்து என்னை விட்டுருங்க, நான் போகிறேன்,
என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அவர் வாட்சில் இருக்கிற முந்தானியை வந்து எடுத்துக்கிட்டு போகலான்னு பார்க்குறீங்க. உடனே அவர் ஏஞ்சிட்டு மண்ணெல்லாம் தட்டி விட்டு ஏஞ்சிட்டு அப்படியே உங்கள் கையை பிடிச்சி உங்கள் வீட்டு பின்னாடி அந்த செவுத்துலேயே வந்து உங்களை அப்படியே பின் பண்ணிவிட்டு பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. அப்படியே உங்கள் வந்து ப்ரீத்தெல்லாம் அப்படியே ரேஸ் ஆகுது. நீங்கள் என்னை விடுங்க, நான் போகிறேன். நின்னடி போகிறதுலேயே இருப்பேன். உன்னையே ஒன்று கூட ப்ளீஸ், தயவு செய்து உன்னையே ஒன்று கொடு. நான் அண்ணன் கண்ணத்தில் கேட்குறேன். ப்ளீஸ் டி, உன்னையே ஒன்று கொடு. ஆஹா முடியாது, விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் தலையை ஆட்டிக்கிட்டே இருக்கீங்க. அவரு குடுடி ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அப்படியே வந்து முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. உடனே அவர் வந்து டக்குன்னு கன்னத்துக்கிட்ட வந்து லிப்பை வச்சுட்டு, நீ கொடுக்குறியோ இல்லையோ நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்கள் கன்னத்தில் கொடுக்குறாரு. அப்படின்னு கொடுக்குறாரு. உடனே நீங்கள் அவரை பார்க்குறீங்க. உடனே வந்து சரி விடிய போது நீ வீட்டுக்கு போ, இந்த ஃபோனை வச்சுக்கோ. வேணாங்க எனக்கு. இல்லை, நீ இந்த ஃபோனை வச்சுக்கோ, நான் எப்போல்லாம் பேசணும்னு தோணுதோ பண்ணுறேன். ஃபோன் நான் சொன்ன மாதிரியே அட்டன் பண்ணு சரியா? யாராட்ட மாட்டிக்கிட்டேன்னா என்ன பண்ணுறது? எனக்காக இது கூட பண்ண மாட்டியாடி? இதை மட்டும் பண்ணுறடி சரியா? ஆனால் ஏண்டி, இன்னும் ஒரு வாரத்தில் என் ஒய்ஃப் ஆக போகிற இந்த போலீஸ்கார பொண்டாட்டி இதுக்கு போய் பயப்படலாமா? ஆனாலும் பண்ணு சரியா? சரிங்க பண்ணுறேன். சரி, இதுக்கப்புறம் நம்ம இங்கே இருந்தோம்னா யார்கிட்டயாச்சும் பார்த்தாங்கன்னா தப்பாயிடும். நீங்கள் போங்க, நீங்கள் பார்த்து போங்க சரியா? நீங்கள் பண்ணுங்க, நான் எடுக்கிறேன் சரியா? சரி நான் போகிறேன், நீ பார்த்து இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் போகிறார். நீங்களும் சரின்னு சொல்லிட்டு வந்து போகிறீங்க. உடனே அவர் திரும்ப டக்குன்னு வந்துட்டு உங்களை திருப்பிட்டு உங்கள் லிப்லேயே ஒரு கிஸ்கறாரு. உடனே நீங்கள் அப்படியே ஸ்டன்னாகி நிற்கிறீங்க. உடனே அவர் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே நீங்கள் என்னங்க பண்ணீங்க? சரிடி பார்த்து இருந்துக்கோ சரியா? நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. உடனே நீங்கள் சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்கள் உதட்டில் கையை வச்சுக்கிட்டு அப்படியே வந்து கொல்லை பக்கமாக ஓடியே போயிடுறீங்க. உடனே அவரும் சிரிச்சுட்டு அப்படியே வந்து எல்லோரும் வராங்க, கான்ஸ்டபிள்ஸ்லாம். அப்படியே அவர் வந்து போகிறாரு ஜீப்பில் ஏறி. ஸோ அதான் அந்த ஜீப்பை வந்து சரி பண்ணணும்ல, அந்த டயரெல்லாம், அதுக்கு வந்து அந்த பிளேஸ்க்கு வந்து போகிறாரு. உடனே நீங்கள் அப்படியே வந்து உங்கள் வீட்டு பின்னாடிக்கா வந்து உங்கள் ரூமுக்கு வந்துடுறீங்க. வந்துட்டு அப்படியே உங்கள் உதட்டு மேலே கையை வச்சுக்கிட்டு, இப்போ இவர் என்ன பண்ணினாரு? இப்போவே இவர் இப்படி பண்ணிட்டாக. இடுப்பை பிடிக்கிறாரு, உதட்டில் முத்தம் வைக்கிறாரு, கன்னத்தில் முத்தம் தராக. இப்படி பண்ணுறாங்களே, இவ்வளோ வேகமாக இருக்காக. இவரை நம்ம கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி ஆகணும். ஆனால் நமக்கு சிட்டி வாழ்க்கையே பிடிக்காது, ஆனாலும் பண்ணியே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஃபோன் கால் வருது. உடனே சுகா சொன்ன மாதிரி நீங்கள் அட்டன் பண்ணி காதில் வைக்கிறீங்க. அப்படியே பேசாமல் கம்மியே இருக்கீங்க. உடனே சுகா வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. ஹலோ பொண்டாட்டி, என்னடி அமைதியாகவே இருக்கிற? ஏதாவது பேசு. என்ன இப்படி பண்ணிட்டீக? என்னது இப்போவே இவ்வளோ வேகமாக இருக்கீக? இப்போவே இப்போ உதட்டுல முத்தம் கொடுத்துட்டீக? என்னங்க இப்படி பண்ணிட்டீக? ஏங்க இப்படி பண்ணீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. உடனே ஐயோ ஏங்க கூப்பிடாதடி, அப்புறம் நான் திரும்ப வந்து கொடுத்ததுக்கு இன்னும் நல்லா கொடுத்து வச்சிருவேன். அதெல்லாம் வேணாம்,
நீங்கள் போய் வீட்டுக்கே சேருங்க. சரி சரி சரி, இப்போ என்னாச்சு? எதுக்கு இப்படி பேசுகிற? இல்லை அது இல்லை, எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுல சரிதான், ஆனால் சிட்டி வாழ்க்கை எனக்கு செட் ஆகுமா? எனக்கு அங்கே இருக்கிற எதுவுமே தெரியாது. அப்போ நான் எப்படி, எனக்கு எதுவுமே தெரியாமல் நான் எப்படி உங்கள் கூட வாழ்கிறது? உனக்கு என்ன பிடிச்சிருக்குங்க? எனக்கு பிடிச்சிருக்கு. அப்போ எதுக்கு? நான் பார்த்துக்கிறேன். நீ எந்த பயப்படவும் தேவையில்லை. ஒரு வாரத்தில் நான் தான் உன்னை கட்டிப்பேன், சரியா? வேறு யாரும் உன்னை கட்டிக்க போதில்லை. நீ எந்த பயப்படவும் தேவையில்லை. நான் தான் உன் புருஷன், நீ தான் என் பொண்டாட்டி, அவ்வளோதான், சரியா? நீ எந்த ஒரு பயப்படவும் தேவையில்லை. நான் பார்த்துக்கிறேன், சரியா? கால் பண்ண மட்டும் கொஞ்சம் எடு, ஓகேவா? அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நீங்களும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ராத்திரி பூரா பேசுகிறீங்க. அப்படியே ஃபோன் பேசிட்டு அப்படியே தூங்கிடுறீங்க. இப்படியே காலையில் விழுது. நீங்கள் சீக்கிரமாக ஏஞ்சிக்கிறீங்க. ஏஞ்சிட்டிங்க. இப்போ நீங்கள் குளிக்க போகணும். இப்போ அந்த ஃபோனை எங்கே வைக்கிறதுனே தெரியாமல் நீங்களும் எங்கேயாவது வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உங்கள் ரூமில் ஒரு பர்ணை இருக்குது, அந்த பர்ணை மேலே வச்சுட்டு அப்படியே முழிச்சு நிற்கிறீங்க. அப்போ கரெக்டாக உங்கள் அம்மா வந்துடுறாங்க. வந்துட்டு, ஏய் வயன், குளிக்க போடி, ஏன் இங்கே நின்றுக்கிட்டு இருக்க? அது அம்மா. சொல்லடி, என்னடி இங்கே நின்றுக்கிட்டு இருக்க? குளிக்க போ, இன்னும் ஒரு வாரத்தில் கல்யாணம் ஆக போகுது, இன்னும் என்னடி அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அம்மா, அது நான் குளத்துல போய் குளிக்க போகிறேம்மா. ஏண்டி குளத்துக்கு போகிற? பின்னாடி போய் அங்கே போய் குளிப்போ. அம்மா, யாரெல்லாம் வராம்மா? என் ஃப்ரெண்டெல்லாம் வரா, நான் அவள் கூட போய் குளிக்க போகிறேம்மா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே அவங்களும் சரி போ குளி அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு கூட குளிக்கிறதுக்கு குளத்துக்கு போகிறீங்க. போகும்போது அப்படியே பேசினே வரீங்க. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி நர்வஸாக வந்துக்கிட்டு இருக்கீங்க. உடனே உங்கள் ஃப்ரெண்டு கேட்குறாங்க, வயன் என்னாச்சு, ஏன் இப்படி பதட்டமாக வர? அதுவாடி, எனக்கு ஒரு வாரத்தில் கல்யாணம் நடக்குதுல்ல. ஆமாம், அதான் தெரியுமே, சொல்லிட்டாங்களே ஒரு வாரத்தில் உனக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு. அதுக்கு பொண்ணு பார்க்க வந்தாக. சரி வந்தாக, இப்போ என்னாச்சு? அது அவர் என்னை திரும்ப ராத்திரியும் பார்க்க வந்தாக, தெரியுமா? என்ன ராத்திரியில் வந்தாங்களா? அப்புறம் என்னாச்சு? அது நீ எதையோ என்கிட்ட மறைக்கிற, சொல்லுடி என்னாச்சு? அது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ராத்திரி சுகா கூட நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறீங்க. உடனே அவள் அப்படியே வாயில் கை வச்சுட்டு, ஆத்தாடி இப்படியே மல்லாடி நடந்துக்கிட்டாக அப்படின்னு கேட்குற. உடனே ஆமாடி, அதுவும் வேற அவர்கிட்ட ரகசியமாக பேசிக்கிறதுக்காக எனக்கு ஒன்று கொடுத்துட்டு போனார். என்ன கொடுத்தாக? அவர்கிட்ட ரகசியமாக பேசணும்னு சொல்லிட்டு என்கிட்ட வேற ஃபோன் கொடுத்தாக. அந்த ஃபோனில் தான் நேற்று ராத்திரியெல்லாம் நான் அவர் கூட பேசினேன். இப்போ எனக்கு என்ன பயம்னா, அந்த ஃபோன் வீட்டில் இருக்குது, அது யார்கிட்டயாச்சும் மாட்டாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே அவளும் மாட்டாமல் இருந்தால் சரிதான் அப்படின்ற மாதிரி அவள் பார்க்குறா. அப்படியே உங்கள் நகத்தை கடிச்சிக்கிட்டே போய் குளிச்சுட்டு வீட்டுக்கும் வரீங்க. வீட்டுக்கும் வந்துட்டு உங்கள் வீடு சுற்றி எல்லோரும் இருக்காங்க. நீங்கள் அப்படியே அந்த ஃபோனை கையில் மறைச்சி வச்ச மாதிரி வச்சுக்கிட்டு அப்படியே பார்த்து நிற்கீங்க. அப்போ கரெக்டாக சுகாக்கிட்டேருந்து கால் வருது. உடனே நீங்கள், ஐயோ இவர் என்ன இந்த நேரத்தில் பண்ணுறாக, எல்லாரும் இங்கே சுற்றி இருக்காங்க, நான் எப்படி பேசுறது அப்படின்னு நீங்கள் அப்படியே அந்த ஃபோனை பார்த்து யோசிக்கிறீங்க. உங்கள் ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. உடனே உங்கள் அம்மா, எங்கடி போகிற அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அம்மா ஒரே நிமிஷமா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரூமுக்கு போயிட்டு அட்டன் பண்ணுறீங்க.
நீங்கள் அப்படியே பேசாமல் கம்முனே இருக்கீங்க. அவரும் அப்படியே வந்து பேசாமல் கம்முனே இருக்காரு. உடனே வந்து முத்தம் சவுண்டு கேட்குது. உடனே நீங்கள் இப்படி பண்ணுறீங்க? சரி பொண்டாட்டி என்ன பண்ணுற? ஒன்றும் இல்லை, சும்மா தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். சரி எனக்கு ஒரு முத்தம் கொடு அப்படின்னு கேட்குறாரு. ஒன்றும் அதெல்லாம் தர முடியாது, எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறமேட்டி தான், இன்னும் ஒரு வாரம் தானே காத்துருங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே அவர் வந்து ஐயோ ஒரு வாரமா? காத்திருக்கவே முடியவே முடியாது. அதுவும் அந்த கண்ணு என்னை மயக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வர்ணிக்க ஆரம்பிக்கிறாரு. உடனே நீங்கள் வந்து ஐயோ போது வர்ணிச்சதெல்லாம் போகுது அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ டக்குன்னு ஜிமின் வந்துட்டு ஹிண்டே அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஒன்று நீங்கள் என்ன சொன்னா அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை ஒரு கேஸ் இருக்குது, அது என்ன பண்ணுறியா இல்லையா, கேஸ் ஃபைல் பண்ண அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உடனே சுகா டி அதெல்லாம் பண்ணலாடா, இப்போ போடா பண்ணு போ போ அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உடனே வந்து டி அப்படி என்னடா பண்ணுற ஹிண்டே அப்படின்னு வந்து கேட்குறாரு. உடனே அது ஒரு முக்கியமான கேஸை பற்றி பேசிக்கிட்டு இருக்க, இப்போ போ அப்படின்னு சொல்லிட்டு கத்தி விட்டுறாரு. உடனே ஜிமின் சரி கூல் ஹிண்டே நான் போகிறேன், அப்புறமா பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு. ஏதோ முக்கியமான ஒரு கேஸ் போல இருக்குது, சரி பேசட்டும் அப்படின்னு வந்து அவனும் வந்து அந்த குற்றவாளியை வந்து கூட்டின்னு அடிச்சு கூட்டின்னு போய் உட்கார வச்சுன்னு இருக்கான். அவனும் அப்படியே அவன்கிட்ட பேசுகிறாரு. ஹலோ பொண்டாட்டி என்ன பாடி இன்னும் நீங்கள் கோவப்படுவீங்களா? கோவப்படுவேனே, போலீஸ் ஆச்சு கோவப்படாமல். அப்போ உங்ககிட்டலாம் கோவப்பட மாட்டேன். உன்னை பார்த்தா கோவமே வரமாட்டேங்குது. நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? ஆனால் உன்னை பார்த்தா கோவமே வரமாட்டேங்குது எனக்கு, ஏனே தெரில. நீ ஏன்டி இவ்வளோ அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுகிறாரு. உடனே உங்கள் அம்மா வர சவுண்டு கேட்குது. உடனே நீங்கள் ஐயோ அம்மா வராங்க போல இருக்குது, நான் அப்புறமா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோனை எங்கே வைக்குதுன்னு ரொம்ப டக்குன்னு உங்கள் ஜாக்கெட்டுக்குள்ளே வந்து போட்டுருந்தீங்க. உடனே வந்து பார்க்குறாரு. அப்படியே டக்குன்னு வந்து வீடியோ கால் ஆன் ஆயிடுது. உடனே அப்படியே ஒரு செஸ்ட்டு அப்படியே தெரியுது. அதையே பார்த்துக்கிட்டு வாய்ப்பு வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. டக்குன்னு ஜிம்னா வந்து கேட்கலாம் அப்படின்னு வரும்போது இவன் இந்த கோலத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்ன இன்னைக்கு ஹெல்த்து சரியே இல்லையே, ஆப்போசிட் பார்ட்டி வேற ஏதோ பண்ணுது போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாரு. உடனே அப்படியே பார்த்துன்னுக்குறான். உடனே வந்து சரி என்னமோ இருக்கட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னா அப்படியே போயிடலாம். உடனே சுகா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. உடனே உங்கள் அம்மா வந்துட்டு வயன் என்னடே பண்ணிக்கிட்டு இருக்க, கீழே வாடி எவ்வளோ வேலை கிடக்கு, நீ இங்கே உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அது வரமா அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு அப்படியே அந்த காலை கட் பண்ணிடுறீங்க. உடனே வந்து சுகா என்னத்தை காட்டலாமோ எல்லாத்தையும் காட்டுறா, ஆனால் முத்தத்தை மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாளே, இவளுக்கு ஃபோன் பேச தெரியாதுன்றது நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுகா நினச்சிக்கிட்டே வந்து விட்டுடுறான். அப்படியே நீங்கள் வந்து வேலை செய்யறதுக்காக கீழே போயிடுறீங்க. அப்படியே வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து மேலே வரீங்க. அப்போ கரெக்டாக வந்து சுகாவும் போலீஸு இதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருப்பான். ஸோ வந்த பிறகு அவங்க அம்மா கிட்டே உட்காந்துக்கிட்டு இருப்பான். அப்போ அவங்க அம்மா கேட்குறாங்க, சுகா இப்போது நம்ம பொண்ணுக்கு என்ன கலர்லடா புடவை எடுக்கிறது? அதுவாம்மா, அவள் நல்லா வெள்ளையாக தானே இருக்கா, அப்போ அவளுக்கு டார்க்காக ஏதாவது கலரில் புடவை எடு. அப்படியா? அதுவே எனக்குன்னு ஒன்று கேட்டால் சொல்ல மாட்டோம், பொண்டாட்டிக்கு நான் மட்டும் வந்து சொல்கிறேன். அதுவாம்மா, அவள் தாம்மா எனக்கு ஃபஸ்ட்டு, நீ தாம்மா செகண்டு. அதை தான் நானும் சொன்னேன். அது இல்லை
நீதாம்மா எனக்கு ஃபஸ்ட்டு, அவள் செகண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க அம்மாவை ஹக் பண்ணுறான். அப்படியே வந்து அவங்க அம்மா சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறமா சாப்பிட்டு முடிச்சுட்டு டக்குன்னு அவனும் வந்து ரூமுக்கு வந்துட்டு ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு இருக்கான். கையில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு தான் வந்து பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. நீங்கள் இந்த சைடு வந்து அப்படியே வந்துட்டு மேலே வந்துட்டு உங்கள் வேர்வையெல்லாம் தொடச்சிட்டு அந்த ஃபோனை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு, என்ன இவர் பண்ணுவாரா மாட்டாரா, சரி அவர் பண்ணும்போதே பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே அந்த ஃபோனையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்படியே வந்து சுகா வந்து உங்களுக்கு கால் பண்ணுறாரு. ஹலோ பொண்டாட்டி அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உடனே நீங்கள் ஹலோ சொல்லுங்க, என்னடி பண்ணுற? சும்மா தான் இருக்கேன். சரி சாப்பிட்டீங்களாக? நான் சாப்பிட்டேன். நீ? சாப்பிட்டேன். சரி என்னை ஏன் டேன்றீங்க? எனக்கு பிடிக்கவே இல்லை. ஆமாம் டி பொண்டாட்டி, நான் டீன்னு தான் சொல்லுவேன். என் பொண்டாட்டி நான் டீனுவேன். சரி அப்போ நீ என்ன நான் டீன்றனா, அப்போ நீ என்ன டான்னு சொல்லி போட்டு கூப்பிடு. அப்படிலாம் கூப்பிடக்கூடாது, தப்பு. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. இல்லை அதெல்லாம் தப்பு. சரி நான் வீடியோ கால் பண்ணட்டா? என்னது? சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே வந்து காதில் வச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ உடனே அவர் உங்கள் காதையும் லிப்பையும் அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. நீங்கள் அப்படியே பேசிக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு வீடியோ கால்லே தெரியாமல் நார்மல் கால்னு நினச்சின்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க. அவரும் அப்படியே பேசுகிறாரு, உதட்டியே பார்த்துட்டு பேசின்னு இருக்காரு. ஸோ அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் வந்து போகுது. நீங்கள் அப்படியே ஒரு பிளேஸில் வந்து அப்படியே அந்த ஃபோனை வச்சுட்டு நீங்கள் வந்து அப்படியே பேசுகிறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் ட்ரெஸ்ஸை ஒத்துக்கிட்டே பேசுகிறீங்க. இது எங்கள் வீட்லேயும் கல்யாண விஷயமாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமாடி, எங்கள் வீட்லேயும் கல்யாண விஷயத்தை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமாங்க, ஏதோ புடவை எடுக்க போகிறாங்களாமே. ஆமாம், என்கிட்ட கூட உனக்கு என்ன புடவை எடுக்கிறதுலாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. என்ன பண்ணுறா இவ? தெரிஞ்சுதான் பண்ணுறாளா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே வந்து பேசிக்கிட்டே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா வந்து உங்கள் புடவையோட முந்தானியை வந்து அவுக்குறீங்க. ஸோ அவர் அப்படியே பார்க்குறாரு, என்ன பண்ணுறா இவ? போலீஸானது திருட்டுத்தனமாக தான் பார்க்கணும் போல இருக்கே. சரி திருட்டுத்தனமாக பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே ஜாக்கெட் அவுக்க போகிறீங்க. அப்போ நீங்கள் டக்குன்னு ஃபோனை பார்க்குறீங்க. என்னது இது, இவங்களோட ஃபேஸ் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிட்ட போய் பார்க்குறீங்க. உடனே அவர் வந்து பிளிங்க் பண்ணுறாரு. உடனே நீங்கள் அப்படியே ஷாக் ஆகிட்டு அந்த ஃபோனை எடுத்துகிட்டு அப்படியே கீழே போட்டுடுறீங்க. அது அப்படியே உடஞ்சிடுது. உடனே வந்து சுகா மிஸ் பண்ணிட்டோமே, சரி வீடு அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் பேசிக்கலாம். ஆனால் என்ன, ஃபோன் தான் உடஞ்சிருச்சு, நீ என்ன பண்ணுறது, எப்படி பேசுறது அவன்கிட்ட, சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டுடுறாரு. நீங்கள் அப்படியே ஷாக் ஆகிட்டு அப்போ எல்லாத்தையும் பார்த்துட்டாரா? நான் வேறு முந்தானையெல்லாம் அவுத்து போட்டேனே, ஐயோ அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் அப்படியே ஷை ஆகிட்டு அப்படியே பெட்டில் படுத்துருக்கீங்கன்னா இப்படியே 2 நாள் ஆகுது. 2 நாள் கழித்து உங்களுக்கு சாரியெல்லாம் எடுத்து கொடுத்துட்றாங்க. இன்றைக்கி வந்து உங்கள் கோயிலில் வந்து திருவிழா. ஸோ நீங்கள் வந்து திருவிழாவுக்கு வந்து கிளம்பிடுறீங்க. உங்கள் அம்மா வயன் திருவிழாவுக்கு போயிட்டு எதையும் திருடக்கூடாது சரியா? அம்மா நான் அதெல்லாம் எப்போவோ விட்டுட்டேம்மா, இருந்தாலும் சொல்கிறேன், எதையும் திருடாமல் ஒழுங்காக வந்து சேரு யாரா கூட போயிட்டு சரியா? சரிம்மா நான் போயிட்டு வரேன் என் ஃப்ரெண்டு கூட. சரி போயிட்டு பத்திரமா வா. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துடுறீங்க. வந்துட்டு திருவிழாவுக்கு வந்துட்டு உங்களுக்கு அந்த
பழக்கம் இன்னும் விட்டு போகலை. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கடைக்கிட்ட இருக்கிற அந்த ஸ்டிக்கர் போட்டு அப்புறம் அந்த சின்ன சின்ன கிளிப்ஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அப்போ வந்து சுகா வராரு. உங்களுக்கு என்னது சுகா வராரா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி பிறக்கும். அவருக்கு வந்து தெரிஞ்சிட்டு இருக்கோம் உங்கள் ஊரில் வந்து திருவிழா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் போனீங்களும் தெரிஞ்சிருக்கோம். ஸோ அதனால் அவர் என்ன பண்ணியிருப்பேன்னா அதுக்கு முந்தின நாளே வந்து திருவிழாவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஊருக்கு வந்திருப்பார். ஸோ அதனால திருவிழாவில் உங்களை பார்த்துட்டு இருப்பார். ஸோ அதனால் உங்கள் பின்னாடியே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்துக்கிட்டே வராரு. நீங்கள் அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து பேக்கில் போடுறத பார்த்துட்டு அவர் என்ன இவன் எடுத்து என்னத்தையும் பேக்கில் போடுறா காசே கொடுக்காம, சரியான திருட்டுக்காரியும், ஐயையோ போலீஸ் பொண்டாட்டி இருந்துக்கிட்டு திருடுறாளே, நான் போலீஸு அவள் திருடியாப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து பார்த்துக்கிட்டே வராரு. நீங்கள் அப்படியே எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கீங்களா, அப்போ டக்குன்னு உங்கள் பின்னாடி வந்துட்டு உங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் போகலான்னு பார்க்கும்போது உங்கள் கையை பிடிக்கிறது. நீங்கள் யாருன்ற மாதிரி திரும்பி பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஹேய் என்னடி பண்ணுற, திருடிக்கிட்டு இருக்க, என்ன கத்தாதீங்க, கடைக்கார பார்த்துட்டு கண்டுபிடிச்சானா அவ்வளோதான், என்ன பண்ணுறடி கிளிப்பெல்லாம் எடுத்து போட்டு நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க, என்ன நீ எதுக்கு இப்போ நீ இதெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்க, அதுவா அது சின்ன வயசுலேருந்தே என் பழக்கம் இந்த மாதிரி பொருளெல்லாம் திருடி போடுறது. ஆனால் வந்து இது மட்டும் தான் திருடுவேன், வேறு எதுவுமே பண்ண மாட்டேன். ஏடி போலீஸ்கார பொண்டாட்டி இருந்துக்கிட்டு என்னடி பண்ணுற, ஐயோ பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் காசு கொடுக்க போகிறது. உடனே நீங்கள் வந்து கையை பிடிச்சிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. நீ பொருள் எடுத்தி அதுக்கு காசு கொடுக்க வேணாம், காசெல்லாம் கொடுக்க வேணாங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்க, நீ என்னடி பண்ணுற வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் கையை பிடிச்சி கூட்டிக்கிட்டு போகிறீங்க. கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு கரும்பு இது மாதிரி இருக்குது, அதுக்கு நடுவில் வந்து உட்காந்துக்கிறீங்க. அவர் கேட்குறாரு, என்னடி பண்ணுற, எதுக்குடி அந்த பொருள் எடுத்து நீ போடுற, ஐயையோ அப்போ எதுக்குமா நீ இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு. ஒன்று நீங்கள் அது வாங்க, அது சும்மா என் பழக்கம்னா கூட சரி, நீ ஃபஸ்ட்டு உன் பேக்கை காட்டேன், வேணாம் பேக்கை காட்டடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்கள் பேக்கை வாங்கி அப்படியே கொட்டுறாரு. ஒரே குட்டி குட்டி கிளிப்ஸாக அப்படியே வந்து பொட்டு பேக்கெட்டாக வந்து இருக்குது. அவருக்கு சிரிக்கிறதா இல்லை உங்களை மறைக்கிறதானே தெரியாமல், என்னடி இது இவ்வளோ பொருளை திருடி வச்சிருக்க, இதுக்கெல்லாம் நீ காசு கொடுத்தியா, இல்லைங்க இதுக்கு தான் சொன்னேன், எனக்கு போலீஸ் புருஷன் வேணான்னு சொல்லிட்டு. ஏண்டி நீ எதுக்கு போலீஸ் புருஷனை வேணான்னு சொன்னு சொல்லிட்டு இப்போ தான் புரியுது. ஏண்டி போலீஸ்கார பொண்டாட்டியை இருந்துக்கிட்டு ஏண்டி இப்படி இருக்கிற, இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேங்க. சரி அப்படின்னா இப்போ நீ இந்த பண்ண வேலைக்கு என்ன பனிஷ்மெண்ட் தரது, ஏதாவது என்னை ஜெயிலில் கீழே பிடிச்சி போட்டுருவீங்களா, அதை விட பெருசாக பண்ணுவேன், அம்மா கிட்டெல்லாம் மாட்டிடாதீங்க, இனி நான் இந்த வேலையை பண்ணவே மாட்டேன், அதுவும் உங்ககிட்ட பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் கொட்டின அந்த கிளிப்பு பொட்டெல்லாம் வந்து எடுத்து பேக்கில் போடுறீங்க. உடனே வந்து சுகா அப்படியே வந்து கிட்ட வராரு. ஏதாவது பண்ண போகிறீங்களாங்க, என்னை மன்னிச்சிடுங்க, நான் இனிமேல் பண்ண மாட்டேன், அம்மா கிட்டலாம் சொல்லிடாது, என்னை விடுங்க அப்படின்னு நீங்கள் வந்து அப்படியே ஸ்டன் ஆயிடுறீங்க. சுகா டக்குன்னு உங்கள் கிட்ட வந்துட்டு அப்படியே உங்களை வந்து கிஸ் பண்ணுறது, செம்மையாக கிஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக வந்து கிஸ் பண்ணுறாரு. ஒன்று நீங்கள் என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏஞ்சிக்க போகிறீங்க. உடனே டக்குன்னு பிடிச்சிட்டு என்னடி இப்போ அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே அழுவே ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க.
ஏங்க சொன்னால் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. நான் தான் இதெல்லாம் இப்போ பண்ணக்கூடாது, எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம்னா ஏங்க எல்லாத்தையும் முன்னாடியே முடிச்சு விட்றேன்னு பார்க்குறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. உடனே அவர் வந்து, ஏண்டி நான் என்னடி உன்னை முடிச்சாடியே விட்டுட்டேன், நான் ஜஸ்ட் உன்னை கிஸ் தானடி பண்ணேன், அதுக்கே இப்படியா? யாராவது பார்த்தா தப்பாக ஆகிடுங்க. ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீயே கற்பனை பண்ணி கற்பனை உலகத்துக்கே போயிடுவ போல் இருக்கு. ஐயோ நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க, என்னை விடுங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வீட்டுக்கு போயிடுறீங்க. உடனே அவரும் சிரிச்சுட்டு, என் அழகு தேவதை எப்படி போகிறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே பேசிட்டு நினச்சிக்கிட்டே அவரும் வந்து அப்படியே போயிடுறாரு. நீங்கள் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு ரூமுக்கு வந்துட்டு, ஐயோ 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 மக்கு வைன்னு, அவர் என்ன நினச்சிருப்பாரு, உன்னை திருடி அப்படின்னு நினச்சிருப்பால, ஏன் தான் இப்படி இருக்கியோ, அந்த பழக்கம் மட்டும் உன்னை விட்டு போகாதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து என்னமோ பண்ணிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ டக்குன்னு வந்து உங்கள் பின்னாடி வந்து சுகா தெரிகிறாரு. உடனே நீங்கள் அவரை நினச்சி எல்லா இடமும் அவரை மாதிரியே தெரிகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து இது கனவுதாக அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அப்படியே வந்து நீங்கள் படுக்கிறீங்க. உடனே அவர் வந்து, ஏய் பொண்டாட்டி என்னடி, நான் மரம் மாதிரி ஒருத்தி நிற்கிறேன், போயிட்டு நீ பாட்டு படுத்துக்கிட்ட என்னை பார்த்தும் பார்க்காத மாதிரி அப்படின்னு சொன்னோன்னே இங்கே டக்குன்னு ஏஞ்சிட்டு, நீங்களா, நீங்கள் எப்படி வந்தீங்க? நான் அப்படியே பின்னாடியே கூடவே வந்து ஏறி வந்துட்டேன். இப்போ யாராவது பார்த்தா மாட்டிப்போம், அது அப்புறம் பார்த்துக்கலாம். சரி உன் ஃபோன் எங்க? அது வாங்க உடஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்குறீங்க. உடனே அவர் எடுத்து அதை பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு உங்கள் கிட்ட வராரு. உடனே நீங்கள் அவர் செஸ்ட்டில் கையை வச்சுட்டு அவரை தள்ளுறீங்க. உடனே அவர் டக்குன்னு உங்களை பெட்டில் தள்ளிட்டு அப்படியே உங்கள் மேலே வந்து ஃபால் ஆகிட்டு அப்படியே வந்து உங்களை கிஸ் பண்ணுறாரு. உடனே நீங்களும் வந்து தள்ளுறீங்க, என்னை விடுங்கன்னு சொல்லிட்டு. அவர் கேட்குற மாதிரியே இல்லை, செம்மையாக கிஸ் பண்ணுறாரு. உடனே நீங்களும் வந்து அப்படியே உங்களையே மெய் மறந்து அப்படியே மெல்ட் ஆகிட்டு நீங்களும் வந்து பேக் கிஸ் பண்ணுறீங்க. அவர் அப்படியே உங்கள் ஹிப்பில் கை வச்சு பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே மெல்ட் ஆகிட்டு உங்களையே மறந்து அப்படியே ஒரு பேரை சொல்லி வந்து மோட் பண்ண அனுப்பிக்கிறீங்க. அப்படியே மெய் மறந்து அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்படியே 2-3 ஹவர்ஸ் ஆகுது. நீங்கள் ரியலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரியலைஸ் வர நேரத்தில் உங்களுடைய ரூம் கதவை வந்து யாரோ தட்டுறாங்க. உடனே நீங்கள் 2 பேரும் அப்படியே ஷாக் ஆகிட்டு, ஐயோ மாட்ட போகிறோம், அம்மா வந்துட்டாங்க போல இருக்கு அப்படின்னோடனே, பதறாதடி, என்னையும் பதற வைக்கிற, இரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உங்கள் மேலேருந்து எந்திரிக்கிறாரு. நீங்களும் வந்து எந்திரிக்கிறீங்க. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்குறீங்க. பெட் அடிக்குள்ளே போகலான்னு பார்த்தா அந்த பெட் ரொம்ப சின்னதாக இருக்குது, அதில் போய் ஒழிய முடியாது. உடனே நீங்கள் வந்து பர்ண மேலே போயிட்டு ஒழிய சொல்கிறீங்க. உடனே ஒரு, நான் போலீஸ்டி, என்னை திருட மாதிரியே ட்ரீட் பண்ணுற நீ, இப்போ அதெல்லாம் முக்கியம் இல்லைங்க, போயிட்டு ஒழிங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே அவரும் வந்து சரி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏறி அவரும் போயிட்டு மேலே உட்காந்துக்கிறாரு. நீங்களும் அவரை ஒரு லுக்கு விட்டுட்டு அப்படியே போயிட்டு இந்த கதவை திறக்கிறீங்க. ஸோ திறந்தோடனே உங்கள் அம்மா, என்னடி பண்ணுற, சரி போ இந்த புடவையை மாற்றிட்டு வா. எதுக்குமா நான் இப்போ போய் புடவையை மாற்றணும் இந்த ராத்திரி கட்ட நேரத்தில்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்கள் அத்தை உன்னை பார்க்க வந்திருக்காங்க, போய் புடவை மாற்றிட்டு வாம்மா. வேணாம்மா, புடவைலாம் மாற்ற வேணாம்மா, இந்த புடவையிலே வரம்மா அப்படின்னு சொல்லி நீங்கள் சுகாவை பார்க்குறீங்க. சுகா அப்படியே உங்களை அப்படியே சிரிக்கிறாரு. உடனே நீங்கள் வந்து, மாமா வேணாம்மா, நீ சொல்கிற பேச்செல்லாம் கேட்க மாட்டேன், மரியாதையே போயிட்டு இந்த புடவையை மாற்றிட்டு வா அப்படின்னு வந்து இந்த புடவையை அவங்க கையில் தந்துடுறாங்க. நீங்கள் அப்படியே என்ன பண்ணது இல்லாமல் அந்த புடவையை கையில் வச்சுக்கிட்டே நிற்கிறீங்க சுகாவை பார்த்துங்க. சுகாவும், சரிடி உங்கள் அம்மா சொன்னாங்க புடவையை மாற்று, ஏங்க நீங்கள் கண்ணை மூடுங்களேன். எதுக்குடி, நான் புடவை மாற்ற போகிறேன், நீங்கள் கண்ணை மூடுங்க.
நான் தாண்டி புடவைய மாற்று. அதெல்லாம் முடியாது, கண்ணை மூடுங்க. சரி, நான் கண்ணை மூட்டு, நீ புடவைய மாற்று. இல்லை இல்லை, நீங்கள் நடுவில் கண்ணை கூட திறந்து பார்க்குற ஆள், நீங்கள் கண்ணை மூடுங்க, நான் புடவைய மாட்டணும். டைம் ஆகுதுங்க, கண்ணை மூடுங்க அப்படின்றீங்க. அவர் அப்படியே உங்களை பார்த்தா அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. ஏங்க, டைம் ஆகுதுங்க, தயவு செய்து கண்ணை மூடுங்க. சரிடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை வச்சு மூடுறாரு. நீங்கள் எதுக்கும் ஒரு தடவை மூடுறாரோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. உடனே அவர் அப்படியே கண்ணை ஒரு கையை நவுத்திட்டு பார்க்குறாரு. உடனே ஏங்க, இப்போ எனக்கு நீ முத்தம் தரணும். சரிங்க தரேன், இப்போ மூடுங்க அப்படின்னு சொன்னோன்னே அவரும் கையை வச்சு மூடுறாரு, அப்படியே ஒரு மாதிரி நாட்டியாக சிரிச்சுட்டு. ஸோ நீங்கள் அப்படியே திரும்பிட்டு பார்க்குறீங்க. அவர் ஆனால் லைட்டாக பார்க்குறாரு. சரி, சொன்னாலும் திருந்த மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நல்லா திரும்பிட்டு அப்படியே ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறீங்க. அவர் அப்படியே ஒரு கையை எடுத்துகிட்டு அப்படியே மெய் மறந்து உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே ஃபுல்லாக ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு புடவெல்லாம் கட்டிட்டு திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா அவர் அப்படியே உங்களையே பார்த்து நிற்கிறாரு. உடனே நீங்கள் ஏங்க, நான் கட்டி முடிச்சுட்டேன், சொன்னால் பேச்சை கேட்க மாட்டீங்களே, உங்களுக்கு கிஸ் கிடையாது போங்க. கிடையாது போங்க, இங்கேயே இருங்க, நான் என் அத்தையை போய் பார்த்துட்டு வரேன், இங்கே இருக்கணும் ஓகேவா, எங்கேயும் போயிடாதீங்க அப்படின்னு சொன்னோடனே அவரும் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெயிட் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே நீங்கள் உங்கள் அத்தையை பார்க்க போயிடுங்க. லைக் சுகா அம்மா கிடையாது, அது உங்கள் அத்தை ஓகேவா. ஸோ நீங்கள் கீழே போயிட்டு பார்க்குறீங்க. பார்த்து பேசிட்டு அவங்க திருவிழா கூப்பிட்டு போகிறாங்க. நீங்களும் திருவிழாவுக்கு போகிறீங்க. அவர் நினப்பாவே இருக்குது, ஐயோ அவர் அங்கேயே இருக்காக, மாட்டிக்கிப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அப்படியே முடிச்சுட்டு வீட்டுக்கு ரூமில் பார்க்குறீங்க. பார்த்தா அவரை காணோம். நீங்களும் அவர் போயிட்டார் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே விட்டு படுக்கிறீங்க. இப்படியே 2-3 டேஸ் ஆகுது. அவரை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இப்படியே 2-3 டேஸ் கழித்து உங்கள் என்கேஜ்மெண்ட் டேவும் வருது. நீங்களும் அப்படியே கிளம்பிட்டு அழகாக சாரீ கட்டிட்டு பூவெல்லாம் வச்சுட்டு கீழே பார்க்குறீங்க. சுகா அவ்வளோ அழகாக வேஷ்டி சட்டை கட்டிட்டு அவ்வளோ க்யூட்டாக ஃபிட்டாக அழகாக இருக்கார். சிம்பிளாக உங்கள் வீட்டிலே என்கேஜ்மெண்ட்டும் முடியுது. அப்படியே 2-3 டேஸ் ஆகுது. இன்றைக்கி உங்கள் மேரேஜ் டேட் அது, அப்படியே உங்களுக்கு மேரேஜாக ஆகிடுது. இன்றைக்கி உங்களுடைய வெட்டிங் நைட். ஸோ நீங்கள் அழகாக ஒரு சென்னையில் காட்டியிருக்க மாதிரி ப்ளூ சாரீ கட்டி பூவெல்லாம் நிறைய வச்சு உங்களை உங்கள் அம்மா இப்படி நடந்துக்கணும் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சுகா ரூமில் உட்காந்துக்கிட்டு அங்கே இருக்கிற ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாம் கடிச்சிக்கிட்டு எப்போ தாடி வரப்போகிற, காலையிலேயே சும்மா கும்முன்னு இருந்த, இப்போ எப்படி இருப்பியோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களையே நினச்சிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் இந்த பக்கம் உங்கள் அம்மா சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இப்படி நடந்துக்கணும் புரியுதுல? புரியுதுமா, புரியுதுல? நல்லாவே புரியுது. சரி போ அப்படின்னு சொல்லிட்டு பால் சொம்பை கையில் கொடுத்து அனுப்பி விட்றாங்க. நீங்களும் அப்படியே படிக்கட்டில் ஏறி ரூமுக்கு வரீங்க. உங்களுக்கு ஒரே நர்வஸாக தான் இருக்குது. இருந்தாலும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் கதவை திறந்தா சுகாவை காணோம். உடனே இவர் எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டாக திறந்தா டக்குன்னு சுகா பின்னால் ஹக் பண்ணுறாரு. அவர் டோர் பின்னாடி தான் இருந்திருப்பார். ஸோ அதனால் டக்குன்னு ஹக் பண்ணிவிட்டு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு நெக்கில். ஸோ நீங்கள் உடனே ஏங்க இருங்க, நீ தான் கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீடி, இப்போ தான் நமக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு, அதனால இதெல்லாம் பண்ணலாம். ஏங்க அதெல்லாம் பண்ணலாம், கொஞ்ச நேரம் இருங்க, என்னடி இப்போது அப்படின்னு சொல்லிட்டு ஹக்கை ரிலீஸ் பண்ணிட்டு கேட்குறாரு. அம்மா சொன்னாங்க உங்களுக்கு பாலும் அப்புறம் உங்கள் காலில் விழுகணுமா. காலெல்லாம் உழுக வேணாண்டி, இப்போ எனக்கு பாலும் வேணாம், நீ தான் எனக்கு வேணும், வாடி சீக்கிரமா.
எங்க வேணாங்க, ஃபஸ்ட்டு பாலை குடிச்சிருங்க. வேணாம் வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களை அவருடைய லேப்பில் வந்து உட்கார வச்சுக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறமா என்ன ஆச்சு அப்படின்றத வந்து உங்கள் பெட் பிளேயிங்கை வந்து அன்கட் சீனில் வந்து போட்டிருக்கலாம். டெலிகிராமில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் அப்படி இருக்கும். ஸோ அதனால் வந்து டெலிகிராமில் பார்த்துக்கோங்க. ஸோ டெலிகிராமில் பார்த்து முடித்தவங்க இப்போ வந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ டெலிகிராமில் வந்து கண்டினியூ பண்ணலாம். பார்த்தையும் முடிச்சுட்டு அப்படியே சுகா வந்து உங்கள் மேலே வந்து ஓவர் ஆகுறாரு. ஸோ அப்படியே அவருடைய ஸ்வெட்டிங் ட்ராப் எல்லாம் வந்து அப்படியே உங்கள் மேலே படுதா, அப்படியே நீங்கள் படுத்துக்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் சுகா அதை எடுக்காதீங்க. நான் எடுத்துடுறேன்டி, ஏன்னா வந்து அது வலிக்கும். அதுக்கப்புறமா அது அந்த இடத்துலே இருந்துச்சுன்னா எனக்கு பண்ணணுன்னே தோணும். நான் எனக்கு வலிக்குதுன்னு சொல்கிறேன், எடுங்கன்னு. எடுக்கிறேன். அதே மாதிரி இனி வந்து மேட்னி நைட்டு மார்னிங்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டே இருப்பேன், ரெடியாக இருந்துக்கோ அப்படின்னு அவர் சொல்கிறாரு. உடனே நீங்களும் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. அப்படியே அவர் உங்கள் சிக்ஸை வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு கிஸ் பண்ணுறாரு. உடனே போதும் பண்ணதெல்லாம் போதாதான், இன்னுமா, நிறுத்துங்க அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. உடனே அவரும் அப்படியே வந்து போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டு உங்களுக்கு அந்த பாலை இப்போ தான் தராரு. நீங்கள் வந்து எனக்கு பால் வேணாம், தண்ணி தான் வேணும். வேணாம் இதை ஃபஸ்ட்டு நீ குடி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. நீங்களும் வந்து குடிச்சிடுறீங்க. அதுக்கப்புறமா அவர் வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு திருட்டு குட்டி அப்படின்னு சொல்கிறார். உடனே என்னது திருட்டு குட்டியா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஆமாம், என் இதயத்தை திருடின திருட்டு குட்டி நீ தான். நான் திருட்டு குட்டினா அப்போ நீங்கள் பூனைக்குட்டி. அதுவும் என்ன பூனைக்குட்டிமா, மறைஞ்சி பார்க்குற என்னை எப்படியெல்லாம் வேட்டையாடலான்னு பார்த்த பூனைக்குட்டி நீங்கள். ஓ அப்படியா, சரி. அதே மாதிரி இனி நான் தைரியமாக இருப்பேன். ஏன்னா நான் போலீஸ்கார பொண்டாட்டியில். என்ன சொன்ன? போலீஸ்கார பொண்டாட்டியில். ஓ அப்படியா, சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ ஹாப்பி என்டிங். ஸோ ஐ ஹோப் இந்த எஃப்எஃப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இது மை செகண்ட் 1 hour வீடியோ. லாங்காக போட்டிருக்கேன், 1 ஷாட்டை ஒழுங்காக முடிச்சிட்டேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் மோர் வீடியோஸ் வரும். அதுமாதிரி லைக் பண்ணிங்கன்னா இன்னும் நம்ம இந்த வீடியோஸ்லாம் வந்து ரெக்கமெண்ட் ஆகும். லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க guys. ஸோ பாய் ஹார்ட்ஸ், டாட்டா.